இந்த மாதிரி ஒரு டெசர்ட் நீங்க சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது செய்யறதுக்கு வெறும் சேமியா அண்ட் கஸ்டர்ட் மட்டும் இருந்தா போதும், ஈஸியா பண்ணிடலாம். இந்த இஃப்தாருக்கு டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா இஃப்தார் ஸ்டார்ட் பண்ண போற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி செஞ்சு தர சொல்லுங்க. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில தாராளமா நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கட் பண்ண பாதாம், முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேமியா சேர்க்க போறோம். நான் சன்ராஜா டெய்லியோட ரோஸ்டட் சேமியா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பிசுபிசுப்பு தன்மை இல்லாம நல்லா உதிரியா இருக்கும். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ல வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ABS 10 கோட் யூஸ் பண்ண எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த நெய் கூட சேமியா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சேமியா நல்லா வெந்து வரும்போது வறுத்த நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 300 ml பால் சேர்த்துக்கோங்க. லைட்டா சூடாகும் போது இது கூட வந்து கண்டென்ஸ் மில்க்ல சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு பவுல்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே வந்து இந்த பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்துல நல்லா திக்னஸ் ஆகி வரும். இப்போ ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சேமியா சேர்த்துட்டு இதுக்கு மேல வந்து கஸ்டர்ட் மில்க் வந்து சேர்த்துட்டு அகைன் செகண்ட் லேயரா இந்த சேமியா அண்ட் கஸ்டர்ட் மில்க் வந்து சேர்த்துட்டு இதுக்கு மேல வந்து கொஞ்சம் சேமியா வந்து உதிரி விட்டுட்டு பிடிச்ச நட்ஸ் வந்து சேர்த்துட்டு 30 நிமிஷம் போல வந்து கூல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியான இந்த குனாஃபா கஸ்டர்ட் எவ்வளவு பேருக்கு இது புதுசா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.